ஏங்க, பீச்ல இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க. இப்ப என்ன திடீர்னு நெர்வஸா இருக்கீங்க? பீஸ்ல அதோ அங்க தூரத்துல உட்கார்ந்திருக்கிறது சைனாக்காரனும் அவன் ஃபேமிலியும் தானே? ஆமா, அப்படித்தான் தெரியுது. அவனை கைமா பண்ண கை பரபரன்னு துடிக்குது. ஹேய், ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆறீங்க? சாந்தமா உட்காருங்க. இல்ல, விடு, அவங்கள ஒரு வழி பண்ணிடுறேன். ஐயோ, தேச பக்தி இருக்க வேண்டியதுதான். அதுக்காக இப்படியா? இது வேற பகைம்மா. தேச பக்தியை இதோட மிங்கிள் பண்ணாத. பர்சனல் பகைக்கெல்லாம் அடிக்க போகாதீங்க. அப்புறம் சைனால இருக்கிற நம்ம நாட்டு அம்பாசிடர் அவங்கள்ட்ட விளக்கம் சொல்லி மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு சீரியஸா போயிடும். இது பர்சனல் பகை இல்ல, பரம்பரை பகை. எந்த சைனாக்காரனை பார்த்தாலும் என் நாடி நரம்பெல்லாம் துடிக்குது. ஐயோ, பொண்டாட்டி பிள்ளைங்களோட வந்திருக்கான். அவங்க தொட்டா பயங்கர அப்பன்ஸ் தெரியுமில்ல. நான் எம்ஜிஆர் படங்களை பார்த்து வளர்ந்தவன். கோடி ரூபாய் கொடுத்தாலும் பொண்ணு பிள்ளைங்கள் தொட மாட்டேன். என்னோட டார்கெட் அந்த சைனா சபமூக்கன் தான். அவன் அப்படியே குனிய வச்சு நடுமுதுகுல நங்கு நங்குன்னு குத்தணும். அப்புறம் அப்படியே தட்டாமல சுத்தி வீசணும். என்ன விடு. ஏங்க, டென்ஷனை குறைங்க. உங்களை நம்பி ஒரு குடும்பம் இருக்கு, ஞாபகம் வச்சுக்குங்க. என் மேல சத்தியம், நான் சொல்றத கேட்பீங்களா மாட்டீங்களா? சரி, கேக்குறேன். சரி அப்படின்னா ஷோல்டரை இறக்குங்க. இறக்கிட்டேன். பாடிய வெறப்பா வைக்காம லூசா விடுங்க. செஞ்சிட்டேன். இப்ப அப்படியே கடலை பாருங்க. அங்க நிறைய குழந்தைங்க கடல்ல விளையாடுறத பாருங்க. இப்ப டென்ஷன் குறைஞ்சிருச்சா? ஓரளவு. சரி, இப்ப கண்ணை மூடி 1 2 3 எண்ணுங்க. எண்ணிட்டேன். இப்ப டென்ஷன் மொத்தமும் போயிடுச்சா? போயிடுச்சு. சரி, இப்ப சொல்லுங்க, சைனாக்காரனுக்கும் உங்களுக்கும் என்ன பரம்பரை பகை? ரவையை கண்டுபிடிச்சதே இந்த சப்பை மூக்கனுங்க தானாம். நன்றி, வணக்கம். உங்களுடன் சிலம்பு.